எடப்பாடி ஒரு தலைவர். அவரே தமிழ்நாட்டில் இருங்க. அம்மா இருந்த வரைக்கும் யாரா வந்தாங்களா? அம்மா எப்படி மோடியா லேடியான்னு கேட்டாங்களா இல்லையா? ஒரு பொம்பளை ஆளு, அதுக்கு இருந்த அந்த தைரியம், அந்த ஆளுமை, அதற்கு பின்னாடி வந்த எடப்பாடி யாருக்காவது இருக்கா? எடப்பாடி ஒரு தலைவர். அவரே நான் ஓட்டு போட்டு தானே உன்னை ஆக்கின முதலமைச்சர் ஆக்கின. அப்படித்தானே வந்தீங்க. நீங்க என்னென்ன சொன்னீங்க, என்ன செஞ்சீங்க? 10.5% வெத்தவர்களுக்கு கேட்கக்கூடிய உரிமை எல்லா மக்களுக்கு இருக்கு. ஆனா இடஒதுக்கீடு வேண்டும் சட்டமன்றத்தில் பல முறை குரல் கொடுத்தவன் நான். உச்ச நீதிமன்றத்தில் என் சொந்த காசை வச்சு கேஸ் நடத்தினவனா. அது மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் நினைச்சேன். அவ்வளவுதான். இது தப்பா? அப்ப இந்த எடப்பாடி அன்னைக்கு ஏன் அதை செய்யல? சரி, அன்னைக்கு இதே 8 அமைச்சர்கள் இருந்தாங்கல்ல, ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அன்னைக்கு இருந்தார்ல? என்னையா ஆனா பாக்குறேன், கருணாநிதிக்கு உள்ள வைக்கிறேன், மணிகண்டன் பதவியிலிருந்து தூக்குறேன், என்ன உனக்கு முக்கியத்துவம் இலக்காரமா இருக்கான்னு கேட்கணுமா இல்லையா? ஒரே ஒரு அமைச்சரா இருக்காரு சிவி சண்முகம், இதே இரட்டை இலை கட்சியில. அவர் இதே ராமசாமி படையாட்சியுடைய படத்தை சட்டமன்றத்தில் திறக்கிறாரு. இதே 10.5 ஒரே நாள்ல கடைசி நேரத்தில் அறிவிக்கிறாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சமுதாய பற்றியா உங்களுக்கு இல்ல? இதை நானும் கேட்காம வேற யார் தான் கேட்கறது? நான் உங்களுக்காக ஜெயிலுக்கு போவேன், எல்லாம் நான் பண்ணுவேன், அசிங்கப்படுவேன், அவமானப்படுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா சத்தியமா நான் உங்க மேல வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா நான் உங்களை நம்பி வரல, நான் தேவரை நம்பி வந்தேன். அவர் எனக்கு என்ன கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனால் வந்து விட்டேன், துணிந்து விட்டேன், அதை அடையாமல் நான் போக மாட்டேன் என்பதுல உறுதியா இருக்கேன். அதனாலதான் நான் சொல்றேன். வாங்க, சின்ன தகவல். ஆமா, தம்பி வாங்க, இருங்க அண்ணா, அண்ணா இங்க வாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.